Hi, hello, வணக்கம். How are you students? I hope you all are doing good. இன்னைக்கு வழக்கம் போல் உங்களுக்கான ஒரு குட்டி ஸ்டோரியோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கான ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்வில் சோம்பேறியாக வாழ்கிறாயா. ஆனால் இந்த டைட்டிலை உங்களுக்கு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம யாருமே சோம்பேறிங்க கிடையாது. நம்ம எல்லாருமே சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய ஒரு இதயங்கள் தான் இல்லையா. அப்போது இந்த ஸ்டோரியோட டைட்டிலை உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாழ்வில் சாதிக்க துடிக்கின்றாயா. அப்போது இந்த ஸ்டோரி உங்களுக்கான தான். ஸோ ஸ்டே இன் த வீடியோ, சரியா. சரி, இன்றைக்கி கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு விவசாயி பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஊரோட மலையோட அடிவாரத்தில் வந்து ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு முட்டையை வந்து பார்க்குறாரு. அந்த முட்டையை எடுத்து கையில் எடுத்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை எடுத்து அவரோட பண்ணைக்கு போகிறாரு. அந்த பண்ணையில் தன்னுடைய கோழிகள் வந்து என்ன பண்ணியிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, முட்டை போட்டிருந்தது. அந்த முட்டையோட இந்த முட்டையை கலந்து வச்சுட்டு வந்துடுறாரு. அப்போது அந்த கோழி வந்து அந்த முட்டையும் சேர்த்து அடகாத்துருது. ஆக்சுவலாக அந்த முட்டை என்ன முட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுகு முட்டை. இந்த கோழி அந்த முட்டையும் அடக்காத்து அந்த முட்டையும் கொஞ்சம் பொறிச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, கோழி குஞ்சுகள் வெளியே வரும்போது அந்த கழுகு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே வந்துச்சு. அந்த கழுகு கொஞ்சம் வெளியே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா, அது வளர வளர தன்னோட தாய் கோழியை பார்க்குது, தன்னோட உடன் பிறந்த கோழிகளை பார்க்குது, எல்லா கோழிகளையுமே பார்க்குது. அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த கழுகுலேருந்து. அப்போ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த கோழிகள் என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த கழுகுக்குட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து தோண்டி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஒரு கோழி எப்படி ஒரு அளவுக்கு தான் உயரத்தில் பறக்குமோ அந்த மாதிரி தன்னோட இறகுகளை வந்து அளவாக விரித்து ஒரு அளவு உயரத்துக்கு தான் வந்து பறந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் ஒரு பெரிய உருவம் வந்து பறந்துட்டு இருந்தது. அதை பார்த்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா கோழிகளும் பயந்து தன்னோட இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த கழுகு குஞ்சு மட்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இவ்வளோ பெரிய இறகுகள் இருக்கக்கூடிய ஒரு உருவம், இந்த வானத்தையே ஒரு அசீரமாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் வந்து பறந்துக்கிட்டு இருக்கே, இது என்ன உருவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பண்ணையை தாண்டி அந்த கழுகு பெரிய கழுகு வந்து பறந்து போயிடுச்சு. பறந்து போனதுக்கப்புறம் இந்த கழுகு குஞ்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட தாய் கோழிக்கிட்ட கேட்குது, அம்மா இவ்வளோ ஒரு அசீர உருவம் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து வானத்தையே ஆக்கிரமித்து பறக்குதே, அது என்ன உருவம், என்ன விலங்கு அப்படின்னு வந்து கேட்டது. அப்போ தாய்க்கோழி சொல்லிச்சு, இதுதான் வந்து கழுகு, இதுக்கு வந்து வானையே தொடக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்குது, அந்த அளவுக்கு பறக்கக்கூடிய திறன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த கழுகு கொஞ்சம் கேட்குது, ஏம்மா நம்மளால் அந்த அளவுக்கு உயரத்தில் பறக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை நம்முடைய இறகுகள் வந்து குறுகிய இறகுகள், நம்ம உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது, அதனால் அந்த அளவுக்கு வானின் உயரத்துக்கெல்லாம் நம்மளால் பறக்க முடியாது. ஸோ உன் கனவுகளை வந்து மூட்டை கட்டி வை, இந்த எண்ணத்தை இதோட விட்டுடு அப்படின்னு சொல்லி தாய்க்கோழி சொல்லுது. அப்போ இந்த கழுகு கொஞ்சம் என்ன பண்ணிடுச்சு, தன் தாய்க்கோழி சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தன்னோட கனவுகளை எல்லாம் அதோட அடியோடு விட்டுட்டு வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து அடிமட்டமாக விட்டுட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மண்ணில் இருக்க புழுக்களை மட்டும் சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் கோழி எப்படி பறக்குமோ அந்த மாதிரி பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கழுகு கொஞ்சம் வளர்ந்துச்சு, பெருசாச்சு. ஆனாலும் அதனால் வந்து உயர பறக்க முடியலை. ஏன் அப்படின்னா, அதோட கனவுகளை கைவிட்டு தன்னோட தாய் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் அதுக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அந்த கோழி வளர்ந்துச்சு, கழுகு வந்து வளர்ந்துச்சு, இறந்தும் போயிடுச்சு. கோழியோட கோழியாக இருந்து தன்னோட வாழ்நாளையே வந்து முடிச்சிடுச்சு. இந்த கதை எதுக்கு மிஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கழுகு குஞ்சு மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கும். அதாவது நமக்குள்ளே சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி அதிகமாக இருந்தாலும், சாதிக்கக்கூடிய திறன் அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வாழ்க்கையில் அந்த சாதிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியை விட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னா, ஒரு கோழியாகவே வாழ்ந்து இறந்தும் போயிடுறோம். ஸோ இப்போ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற, அதுக்கான முயற்சியை நீ செய்கிற, ஆனால் ஒரு சில நாளில் உனக்கு அதுக்கான வெற்றி கிடைக்கல அப்படின்னா அந்த எண்ணத்தையே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கை விட்டுடுறோம். அந்த எண்ணம் கசந்து போயிடுது, நீ சோர்ந்து போயிடுற, அப்படியே நம்ம என்னாக ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கை விட்டுடுறோம். என்றைக்குமே நம்ம போடுற முயற்சி ஒரே நாளில் வந்துட்டு நம்மளை சக்ஸஸ்க்கு வந்து கொண்டு போயிடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, படிப்படியாக தான் அந்த முயற்சியை வந்து நம்ம எடுக்கணும். அப்போ இந்த எண்ணம் ஒரே நாளில் நமக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் நமக்குள்ள. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி, ஒரு இதை வந்து உனக்குள்ளே கொண்டு வரணும். அப்புறம் அதுக்கான முயற்சிகளை வந்து நீ எடுக்கணும். ஒரு கல் உங்களுக்கே தெரியும், ஒரு கல் ஒரு எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு சிலை, அழகிய சிலையாக மாறணும் அப்படின்னா பல உளிகளோட அந்த வலிகளை வந்து தாங்கி தான் ஆகணும். ஸோ யூ ஷுட் ஃபீல் த பெயின், வலியை ஃபீல் பண்ணு, ஆனால் சஃபர் ஆகாது. ஏன்னா நம்ம வலியை உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்கோன்னே அர்த்தம். ஸோ வலியை அனுபவி, ஆனால் அது சஃபராகி உட்காந்துடாது, இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம உட்காரக்கூடாது.
ஸோ கடைசி வரைக்கும் சாதிக்க துடிச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு கழுகாக மாறி உன்னால் பறக்க முடியுமே தவிர, ஒரு இல்லை நான் முயற்சி பண்ண முடியல எனக்கு இது வேணாம் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் கோழி இனத்தோடையே இருந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இறந்துடுவோம். ஸோ ஒரு கோழி கூட்டத்துக்குள்ளே கோழியாகவே இல்லாமல் ஒரு கழுகாக மாறுறதுக்கு நீங்கள் இன்னையிலேருந்து முயற்சி செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம அடுத்து நம்மளோட சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம we are entering into a new chapter. என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the 5th chapter, molecular genetics. ஸோ இந்த molecular genetics அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் comes under the unit 2. ஓகேவா மிஸ்? என்ன மிஸ் ஆச்சு? 3rd முடிச்சிங்க, அதுக்குள்ளே 5th வந்துட்டீங்க, நடுவில் 4 என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா the 4th is about the inheritance. அதாவது நம்மளுடைய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா இட்ஸ் டோட்டலி அபவுட் த ஹெரிடிட்டி அண்ட் த வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப ஈஸியான லெசன் தான். உங்களுக்கு இந்த 5th சாப்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டராக இருக்கிறதுனால நம்ம அதை இப்போ பார்த்துடலாம். சரியா? ஸோ இதை முடிச்சுட்டு வில் மூவ் ஆன் டு த 4th சாப்டர். ஸோ இந்த லெசன் என்ன அப்படின்னா மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஓடியுமே ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ்னால் என்னம்மா? ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா த ஸ்டடி அபவுட் த ஜீன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓடியுமே ஹெரிடிட்டி just transforming the information from one generation to the another generation. இப்போ நம்ம சொல்லுவோம் என்னோட அப்பா கேரக்டர் என்கிட்ட இந்த கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு பேரண்ட் மாதிரியே ஒரு குழந்தை இருக்கிறது எல்லாமே டிட்டோ அப்படியே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சம் ட்ரைட், சம் கேரக்டர் வில் பி அப்பியர்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம், the genetic information is passed, transformed from one generation to the next. இது ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றின ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி தான் we call as a genetics அப்படின்னு சொல்கிறோம். அப்போ what is molecular genetics அப்படின்னு பார்த்தோம்னா the molecular genetics is actually a thriller study அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஸ்டடினே சொல்லலாம், ஒரு ஃபீல்டுனே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த molecular genetics அப்படிங்கிறது it is one of the subfield of biology. Actually it is to study about the structure and function of genes. ஒரு ஜீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாலிகுலர் லெவலில் போய் படிக்கக்கூடிய ஒரு இதுதான் என்ன அப்படின்னா மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸை எதுக்கு மிஸ் நம்ம படிக்கணும்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு ஸ்டடி அபவுட் இந்த ஹியூமன் பயாலஜி. ஹியூமன் பயாலஜியில் மூலமாக மாலிகுலர் பயாலஜி டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹியூமனில் இருக்கக்கூடிய இந்த ஹெல்த்து, அந்த டிசீசஸ், இதை பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அந்த ஜீனோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது மியூட்டேஷன் நடந்தால், சேஞ்சஸ் நடந்தால் என்ன மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத we can able to know. இதனால தான் நம்ம இந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் டாப்பிக்கை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போது இந்த டாபிக் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லெசன் நேம் பக்கத்தில் ஒரு எலிஃபெண்ட்டோட பிக்சர் கொடுத்து உள்ளி மேமுத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த உள்ளி மேமுத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் கம்பளி யானை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யானை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இட் இஸ் நாட் நோ மோர், இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லலாம், அழிஞ்சிடுச்சு. பட் த டிஎன்ஏ ரிசர்ச்சர்ஸ், அந்த சயின்டிஸ்டாக இருப்பாங்க இல்லையா, ஜெனட்டிஸ்ட்னு சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேமுத்தோட டிஎன்ஏஸை எடுத்து தே ஆர் ஸ்டார்டட் டு ரீட் அண்ட் தே ஆர் ஸ்டார்ட் டு பிரிங் த மேமுத் பேக். அந்த மேமுத்தை திரும்ப கொண்டு வரக்கு வந்து முயற்சிகள் செஞ்சிட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்ஏ பற்றி மட்டும் கிடையாது, அந்த டிஎன்ஏ என்ன ப்ரோட்டீனுக்கெல்லாம் என்கோட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் தே ஸ்டார்ட் டு ரீக்ரியேட். சரியா? ஸோ எதுக்காக இந்த மேமுத்தை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேமுத் வந்துட்டு இட் இஸ் ஆக்சுவலி இன்வால்வ் இன் த ஆக்சுவலி கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த கிளைமேட் சேஞ்சில் இதோட பார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. குளோபல் வார்மிங்கை வந்து உருவாக விடாமல் இது ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டங்கு அதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் ஆகும். ஸோ அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்துட்டு அந்தளவுக்கு ரிலீஸ் ஆக விடாமல் இட் கேன் பி ப்ரிவெண்ட், இட் கேன் பி மேக் த அந்த கிளைமேட் சேஞ்சை வந்து ஏற்பட விடாமல் பாதுகாக்குங்கிற காரணத்தினால தே ஆர் திங்கிங் டு பிரிங் இட் பேக். பட் சில சயின்டிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வேறு அனிமல்ஸாக பண்ணாமல் இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி வந்து போய்கிட்டு இருக்கு. சரியா? இதுதான் வந்து அந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே என்டர் ஆகலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் சில முக்கியமான டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சாகணும். ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பை படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம டீப்பாக ஃபர்தர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் வந்து we can able to understand. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம், யூனிட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ யூனிட் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஜீன், அதாவது விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பர்டிகுலர் ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன்னே சொல்லலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தலைமுறையிலேருந்து இந்த தலைமுறைக்கு போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் எது அப்படின்னா இந்த ஜீன். இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் மிஸ் ஃபேக்டர்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கிரெகர் ஜான் மெண்டல் வந்து படிக்கும்பொழுது இந்த பர்டிகுலர் ஜீன் அப்படிங்கிற வேர்டை வந்து அவர் டிஸ்கவர் பண்ணலை. அவர் அதுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னா ஃபேக்டர் அப்படின்னு தான் சொன்னார். ஓகேவா? அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் வி நீட் டு நோ அபவுட் தட் இஸ் யூனிட் ஃபேக்டர் விச் இஸ் கால்ட் ஆஸ் அ ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா ரெண்டாவது வி ஷுட் நோ அபவுட் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்னா என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் இதுதான் என்னன்னு சொல்கிறோமா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் யூ ஷுட் நோ த வேர்ட் லோக்கஸ். தயவு செஞ்சு இதெல்லாம் நோட் போட்டு எழுதி வை. இந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து ஃபர்தராக மாலிகுலர் ஜெனடிக்ஸ் வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த நெக்ஸ்ட் திங் இஸ் what I told is locus. லோக்கஸ்னால் என்ன அப்படின்னா லோக்கை அப்படிம்போம் which is the exact location of the gene. ஒரு குரோமோசோம் இருக்குது அப்படின்னா அந்த குரோமோசோமில் அந்த ஜீன் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லொக்கேஷனை வந்து we call as a locus. ஓகேவா? அடுத்து அல்லீல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அல்லிலோமாஃப் அப்படிம்போம். அல்லீல்ஸ் படிச்சிருப்பீங்க 10th. அல்லீல்ஸ் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா வெரைட்டி ஆஃப் ஜீன் இஸ் கால்ட் அஸ் வாட் அல்லீல் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? அடுத்து ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ். ஹோமோசைகஸ்னால் ரெண்டு ஐடென்டிக்கல் ஜீன், அந்த அல்லீல்ஸ் பேர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரே மாதிரியான ஜீன் பார்த்த அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே பர்டிகுலர் கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஹோமோசைகஸ், சேம்னு அர்த்தம். ஹெட்ரோசைகஸ்னால் என்ன அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜீன்ஸு ரெண்டு டிஃப்ரெண்ட் ட்ரைட் கேரக்டருக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹெட்ரோசைகஸ் அப்படிம்போம். இன்னொன்று இதில் சொல்லணும் கேரக்டர் ட்ரைட். கேரக்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபியூச்சர் ஆஃப் இண்டிவிஜுவல் இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்னு சொல்லலாம். இவங்க இவ்வளோ ஹைட் இருக்காங்க, இவ்வளோ இந்த கலரில் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது we say as a கேரக்டர். அப்போ ட்ரெய்ட்னா என்ன மிஸ்? அதுவும் கேரக்டர் தானே அப்படின்னா the trait is actually inherited character. எந்த ஒரு கேரக்டர் இன்ஹெரிட் ஆகுதோ ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பாஸ் ஆகுதோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோமா ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த காமன் டேர்ம்ஸ் யூ ஷுட் நோ before knowing studying about the molecular genetics. என்னெல்லாம் பார்த்தோம்? யூனிட், ஃபேக்டர், கேரக்டர், ட்ரெய்ட், லோக்கஸ், அல்லீல், ஹோமோசைகஸ், ஹெட்ரோசைகஸ். ஸோ இது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நவ் வி மூவ் ஆன் டு த லெசன். சரியா? இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இன்ட்ரோவில் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மர்மமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதை நமக்கு டிஸ்பெல் பண்ணவர் யார் அப்படின்னா கிரெகர் ஜோஹன் மெண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தியரி தான் நமக்கு அந்த விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துச்சு பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஜீன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னவர் தான் மெண்டல். இப்போ ஜெனட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர்த்த நீ முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். யார் அப்படின்னா ஒன்று கிரெகர் மெண்டல், இன்னொன்று வாட்சன் அண்ட் கிரிக். யார் யாருமா? கிரெகர் மெண்டல் அண்ட் வாட்சன் அண்ட் கிரிக். இவங்களை ஏன் மிஸ் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கிரெகர் மெண்டலை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் இந்த ஜீனோட கான்செப்டே வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா உருவாச்சு. அதனால் நம்ம இவரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வி கால் ஹிம் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். அதனால் கிரெகர் மெண்டலை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வாட்சன் அண்ட் கிரிக். இவங்க ரெண்டு பேர் யார் மிஸ் அப்படின்னா டிஎன்ஏ தெரியும் இல்லையா? டிஎன்ஏ என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குமா? ஜீன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் டபுள் ஹெலிக்ஸ் அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணவங்க தான் யார் அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரிக். ஸோ எப்படி மாலிகுலர் ஜெனடிக்ஸை பற்றி படிக்கணும் அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோமோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். சரியா? சரிம்மா. இப்போது இந்த ஹெரிடிட்டி அப்படின்னா என்ன சொன்ன? ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தர்கிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகுது. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரெசென்ட் ஆன் த குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது? குரோமோசோமில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம மனிதர்களோட கண்டுபிடிப்புலையே அதாவது இன்வென்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா த கிரேட்டஸ்ட் திங் எது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா
டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது தான். ஒரு டிஎன்ஏ மூலமாக தான் எல்லாம் 7ஆம் அறிவு படம் பார்த்துருப்போம் இல்லையா, போதி தர்மரோட அந்த இது வந்துட்டு அந்த ஹீரோக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போது ஒரு டிஎன்ஏ மூலமாக தான் ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்மளுடைய பெரிய ரிசர்ச்னே நம்ம சொல்லலாம். சரியா, இப்போ இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டைரக்டிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன். அதாவது இந்த மாலிகுலர் ஜெனடிக்ஸை பற்றி படிக்கும்போது இதெல்லாம் நான் முக்கியம்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன் இல்லையா. இப்போது இந்த மாலிகுலர் பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம பின்னாடி அதை படிப்போம், ஜஸ்ட் இப்போ அப்படியே பார்த்துக்கலாம். சரியா, சென்ட்ரல் டாக்மானா என்ன, 2 மார்க்கில் கேட்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா மெயின் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மாலிகுலர் பயாலஜியில் மெயின் பிரின்சிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த டிஎன்ஏ இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு ஆர்என்ஏ. கன்வெர்ட்டிங்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் இட் இஸ் காப்பீட் டு ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆர்என்ஏல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணுது அப்படிம்போம். டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாறுது டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆர்என்ஏலுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டீனை உருவாக்குறது டிரான்ஸ்லேஷன். ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரோட்டீனை உருவாக்குது, கன்ஸ்ட்ரக்டிங்காக ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறது எதுக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம பாடியில் இதுதான் என்சைம்ஸு ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறுது. இப்போது இந்த ப்ரோட்டீன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆர்கானிசம் நம்ம ஒரு பாடியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லோட ஷேப் இப்படி தான் இருக்கணுங்கிறதையும் அந்த பாடியில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ரேட்டில் அதிகமாக நடக்கணுமா இல்லை கம்மியாக நடக்கணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் தான். ஓகேவா, தட் மீன்ஸ் எதர் இன் மெட்டபாலிசம் ஒரு இன் ஃபோட்டோசிந்தசிஸ் எதுலேயோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறது ப்ரோட்டீன் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சரி, இப்போ இந்த ஹெரிடிட்டி நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா the nature of this heredity is defined by the genome அப்படின்னு சொல்கிறேன். வாட் இஸ் அ ஜீனோம்? ஆக்சுவலாக நான் முக்கியமான டேர்ம்ஸ் சொல்லும்போது 2 விட்டுட்டேன், அதை மறுபடியும் சொல்லிடுறேன். ஃபீனோடைப் ஜீனோடைப் அப்படின்னு சொல்லுவேன். ஃபீனோடைப்னா த கேரக்டர் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்டு, அந்த பர்டிகுலர் என்ன ஒரு கேரக்டர் அந்த ஆர்கானிசமில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அது ஃபீனோடைப்புன்னு சொல்லுவோம். ஜீனோடைப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீனோட ஹோல் கான்ஸ்டியூஷன், அந்த மொத்த இந்த ஜீனோட இதை வந்து நம்ம ஜீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, இப்போது இதில் இந்த நேச்சர் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா இந்த ஜீனோமால தான் டிஃபைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜீனோம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ லாங் சீக்வன்ஸ் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட். ஒரு நியூக்ளிக் ஆசிடை வந்து ஒரு லாங் சீக்வன்ஸாக கேரி பண்ணியிருக்கிறது தான் என்னமா ஜீனோம். இன்னும் சிம்பிள் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஜீனோம் அப்படிங்கிறது த ஹோல் செட் ஆஃப் ஜீன் இன் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட பாடிக்குள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடியது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சரி, இப்போ இந்த ஜீனோம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல்ஸ். அப்போ இந்த ஜீனோம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல்ஸாக வந்து டிவைட் ஆகுது. இந்த நியூக்ளிக் ஆசிட் மாலிகுல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஹேவிங் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ நியூக்ளிக் ஆசிட்டில் என்ன இருக்குது, ஆக்சுவலாக ஜீனோமில் பார்த்தோம்னா நியூக்ளிக் ஆசிட் ஒரு பெரிய சீக்வன்ஸாக இருக்குது. அந்த நியூக்ளிக் ஆசிட் மாலிகுலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட் கண்டெய்ன்ஸ் அ ஜீன். நியூக்ளிக் ஆசிட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எய்தர் கேன் பி a DNA or a RNA. சரியா, இப்போ அந்த டிஎன்ஏல தான் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நிறைய ஜீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். புரிஞ்சு சரியா. சரி, இப்போ ஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ சீக்வன்ஸ் வித் இன் த நியூக்ளிக் ஆசிட். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ நியூக்ளிக் ஆசிட் இஸ் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் ஒரு கண்டினியூஸ் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜீன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டீனை உருவாக்குறதுக்கு வந்து கோட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஜீன் அஸ் ரெப்ரசன்ட் அ சிங்கிள் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சு இல்லையா. சரி, இப்போது இந்த ஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஆக்சுவலி எ பேசிக் ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி. இது ஆல்ரெடி நான் சொன்னதான். இதுதான் நம்ம லெசனில் சும்மா இன்ட்ரோவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம், ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இந்த டிஎன்ஏ தான் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி கொண்டு போகுதுங்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வில் சி ஆஃப் தட். அடுத்த ரெப்ளிகேஷன்னா என்ன நான் சொன்னேன் இல்லையா, சென்ட்ரல் டாக்மா, அதில் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், ஒப்பேரான். மிஸ் இப்போவே தலை சுற்றுதுங்கிறியா, வேறு இந்த லெசன் கொஞ்சம் பெருசு தான். ஸோ வில் சி ஆஃப், அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஸ்டோரி இதுக்கு உனக்கு சூட் ஆகும். ஸோ எந்த இடத்துலையும் மலைச்சு போய் உட்காராத, கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா இட் வில் பி ஈஸி. சரியா. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்குள்ள என்டர் ஆகலாம். நெக்ஸ்ட் லெசன் ஹியர் கான்செப்ட் ஆஃப் ஜீன்.
இந்த கான்செப்ட் ஆஃப் ஜீனை வந்துட்டு யார் டிஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா த கிரெகர் மெண்டல். எந்த இயரில் அப்படின்னு பார்த்தா 1960s வந்து கிரெகர் மெண்டல் வந்து கான்செப்ட் ஆஃப் ஜீனை வந்து ஹி வாஸ் டிஸ்கவர்ட். இவர் நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னது தான், ஜீன் அப்படிங்கிற வேர்டை வந்து கிரெகர் மெண்டல் யூஸ் பண்ணவே கிடையாது. அப்போ என்ன வேர்டு அவர் யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தா he used the word factor. ஏதோ ஒரு ஃபேக்டர், ஏதோ ஒரு காரணி இருக்குது, அந்த காரணி தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு இன்ஃபர்மேஷனை, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் நம்பினார். பட் ஜீன் அப்படிங்கிற வேர்டை வந்து அவர் யூஸ் பண்ண கிடையாது. சரியா? அடுத்து பார்த்தா அப்படின்னா 1909 வில்ஹெம் ஜோகன்சன், யாருமா? வில்ஹெம் ஜோகன்சன் அப்படிங்கிற ஒரு டேனிஷ் பயாலஜிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா he coined the term gene. இந்த வில்ஹெம் ஜோகன்சன் தான் என்ன வேர்டை காயின் பண்ணார்? ஜீன் அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணார். இது 1 மார்க்கில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கும். சரியா? சரி, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீன் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு discrete determinants of inherited character. ஒரு கேரக்டர் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகுது அப்படின்னா அதை டிட்டர்மைன் பண்ணுறது எது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர், அதுதான் ஜீன். டிஸ்கிரீட்னா தனித்துவமான அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுதான் நிர்ணயிக்குது எந்த கேரக்டர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது நிர்ணயிக்குது அப்படிங்கிறத சொன்னவர் தான் யார் அப்படின்னா வில்ஹெம் ஜோகன்சன் அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா இந்த கிளாசிக்கல் கான்செப்ட், இது ரொம்ப முக்கியமானது. ஸோ கொஞ்சம் கவனி. இந்த கிளாசிக்கல் கான்செப்டை கொண்டு வந்து யார் அப்படின்னா டிஸ்கவர் பண்ண யார் அப்படின்னா 1902 சட்டன் அப்படிங்கிறவர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஜீன் அப்படின்னா ஒரு டிஸ்கிரீட் பார்ட்டிக்கல். இது டெஃபினேஷன் உனக்கு 2 மார்க்லையோ இல்லை 3 மார்க்லையோ கேட்கலாம். ஹி சேயிங் த ஜீன் இஸ் அ டிஸ்கிரீட் பார்ட்டிக்கல். ஹி இஸ் டிஃபைனிங் த ஜீன். ஜீனை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு பார்ட்டிக்கல், ஒரு துகள், ஏதோ ஒன்று. இட் ஷுட் ஹேவ் சம் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இட் ஷுட் ஃபாலோ த மெண்டலியன் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். மெண்டலோட லாவை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறதா இருக்கணும். 3 விஷயத்த சொல்கிறாரு. ஃபஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன். ஒரு பார்ட்டிக்கிள், எந்த ஒரு பார்ட்டிக்கிள் மெண்டலியன் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஃபாலோ பண்ணுதோ அது ஜீனாக இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஷுட் பி ப்ரெசன்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் லோக்கஸ் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோமோட ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் லோக்கஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது ஜீன் அப்படிங்கிறாரு. மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீனோடைப் கேரக்டர். இப்போ நான் கருப்பாக இருக்கேன், இல்லை நான் இந்த மாதிரி இருக்கேன், நான் இவ்வளோ ஹைட்டாக இருக்கேன், என் ஹேர் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் சம் எக்ஸ்பிரஸ்டு கேரக்டர், ஒரு ஃபீனோடைப் கேரக்டர். இது என் பேரண்ட் கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த 3க்கும் காரணம், இந்த 3 கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கிள் தான் ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ த டிஸ்கிரீட் பார்ட்டிக்கிள் விச் ஃபாலோ த மெண்டலியன் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். Second is which is present on different locus of chromosome. The third which is responsible for the expression of phenotype characters. இதுதான் ஜீன் அப்படின்னு சொன்னவர் யாருமா? சட்டன் in the year 1902. சரியா? சரி, இப்போ மிஸ் நான் மெண்டலியன் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னீங்களே, அது என்ன மிஸ் மெண்டலியன் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நீ படிச்சுட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் 10th. ஆக்சுவலாக த லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லா ஆஃப் டாமினன்ஸ் 3 லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு. லா ஆஃப் டாமினன்ஸ் 1, லா ஆஃப் செக்ரிகேஷன் 2, லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் 1. மிஸ் ஏதோ பேர்லாம் சொல்கிறீங்க, எனக்கு புரியல, உன் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இண்டிவிஜுவலில் 2 கேரக்டர் இருக்கும். சரி, அதாவது 2 அல்லீல் இருக்கும். இந்த 2 அல்லீல்ஸில் ஒரு அல்லீல் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்னொரு அல்லீல் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ டாமினன்ட் ரெசசிவ் படிச்சிருப்பீங்க இல்லையா? இதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சு சரியா? ஸோ த கேரக்டர், த ஜீன், த அல்லீல் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸ்பிரஸிங் கேரக்டர் இஸ் கால்ட் அஸ் டாமினன்ட், விச் டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் இஸ் கால்ட் அஸ் ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது லா ஆஃப் என்னதுமா? டாமினன்ஸ். ரெண்டாவது லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலில் ஒரு ரீப்ரொடக்டிவ் செல்லை பார்த்தா அப்படின்னா ஒரு கேமெட் ஃபார்மேஷன் அப்போ it is having only one allele, only one factor அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது 2 இருக்காது. பேரண்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 2 பேரண்ட் கிட்ட இருந்தும் ஒவ்வொரு ஃபேக்டர் வந்திருக்கணும். அப்படி சேரும்போது அது 2n மாறும்ல. ஸ்பெர்ம் ஒரு எண்ணு, எக் ஒரு எண்ணு, 2 சேரும்போது 2n மாறுது. அந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ், 2 பேரண்ட் கிட்ட இருந்துமே கேரி த ஈச் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது லா ஆஃப் செக்ரிகேஷன். மூணாவது லா ஆஃப்
இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ 2 டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் இருக்குது சரியா. இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டா அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, த ரிங்கிள்டு அண்ட் ரவுண்ட் ஷேப்டு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பேன். இப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட் ட்ரைட்மே இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரைட் வந்து இட் வில் பி இண்டிபெண்ட், இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி அதர் ட்ரைட். இன்னொரு ட்ரைட்டில் வந்துட்டு டிபெண்டாக இருக்காது அப்படிங்கிறது கால் அஸ் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிறோம். ஒன்னோட இதில் வந்து இன்னொன்று என்ன ஆகாது அப்படின்னா சம்மந்தப்பட்டு இருக்காது சரியா. ஸோ இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதான் மெண்டலியன் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சட்டன் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு சரியா. சரி அடுத்து போகலாம். அடுத்து பார்த்தா அப்படின்னா அந்த ஜீனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா. இது உனக்கு தனியாக 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சுக்கும். இப்போ ஒரு ஜீனோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குரோமோசோம் நம்பரை விட ஒரு இண்டிவிஜுவலோட பாடியில் குரோமோசோம் நம்பர்ஸை விட எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். த நம்பர் ஆஃப் ஜீன் இஸ் மோர் வென் கம்பேர்ட் டு த நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த செவரல் ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த சேம் குரோமோசோம். ஒரு குரோமோசோம்லேயே நிறையா ஜீன்ஸ் என்ன இருக்குது, லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா த ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அ சிங்கிள் லீனியர் ஆர்டர். லீனியர்னா என்னம்மா, ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஸ்ட்ரிங் ஏதோ ஒரு கம்பியில் ஒரு மணி கோர்த்தா எப்படி இருக்குமோ, ஒரு மணியை கோர்த்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஜீன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லீனியராக ஸ்ட்ரெயிட் ஆர்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது லோக்கஸ். இதை பற்றி நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். த ஜீன் இஸ் ஆக்குப்பைங் அ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இன் அ குரோமோசோம். இப்போ ஒரு குரோமோசோம் வந்து இந்த ஆம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சீக இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த குரோமோசோமில் இந்த டிஃப்ரெண்ட் லோக்கஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஜீன் இஸ் ஆக்குப்பைங் அ ஸ்பெசிஃபிக் பொசிஷன். ஸோ திஸ் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் இஸ் கால்ட் அஸ் வாட், லோக்கை அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் இட் இஸ் எக்ஸிஸ்ட் இன் செவரல் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ். நான் ஆல்ரெடி இது உனக்கு சொன்ன இதுதான் டேர்மு அல்லீல் அப்படிமோ. அல்லீல்னா என்ன, த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன் ஆர் த வெரைட்டி ஆஃப் அ ஜீன். ஓகேவா. சரி ரெண்டாவது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மியூட்டேஷன். த மியூட்டேஷன் இஸ் நத்திங் பட் அ சடன் சேஞ்சஸ். ஒரு ஜீனோட ஸ்ட்ரக்சர்லையோ இல்லை அதோட காம்போசிஷன்லையோ ஏதாவது சடன் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ மியூட்டேஷன். அந்த ஜீனோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி ஹாவ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் த செல்ஃப் டூப்ளிகேஷன். அது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தன்னைத்தானே ஒரு டூப்ளிகேட் காப்பீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜீன். எந்த ஒரு ஃபேக்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். இது தனியாக 5 மார்க்கில் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க சரியா. சரி அடுத்து போகலாம். த நெக்ஸ்ட் இஸ் அபவுட் இன் சர்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அடுத்து நம்ம இன் சர்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். சரி, விச் இஸ் த ஆக்சுவல் கேரியர் ஆஃப் திஸ் ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பேரண்ட் கிட்ட ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போகுது. அப்போ அதோட ஆக்சுவல் கேரியர் எது தாங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய ரிசர்ச் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா 1848 வில்ஹெம் ஹாஃப்மெஸ்டர் அப்படிங்கிறவர், யாருமா 1848 வில்ஹெம் ஹாஃப்மெஸ்டர் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா ஜெர்மன் பயாலஜிஸ்ட். இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு செல்லில் ஹி வாஸ் அப்சர்வ் த திங், ஒரு செல்லோட நியூக்ளியஸ் இஸ் ஆர்கனைஸ் தெம்செல்வ் இன்டு அ ஸ்மால் ராட் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு செல்லோட நியூக்ளியஸ் என்ன பண்ணிக்குது அப்படின்னா தன்னை தானே ஆர்கனைஸ் பண்ணிக்கிச்சு. எப்போ அப்படின்னா மைட்டோசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது. ஒரு மைட்டோசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பார்த்தா அப்படின்னா ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சராக மாறுது. அந்த ராட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் குரோமோசோம் அப்படின்னு சொன்னவர் தான் யார் அப்படின்னா வில்ஹெம் ஹாஃப்மெஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா. சரி, இது எப்போ நடந்துச்சு, 1848. அடுத்து பார்த்தா அப்படின்னா 1869 ஃப்ரெட்ரிச் மெஸ்டர் அப்படிங்கிறவர், இவர் ஸ்விஸ் ஃபிசிஷியன், ஸ்விஸில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். ஸோ 1869 ஃப்ரெட்ரிச் மெஸ்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு செல்லோட நியூக்ளியஸ்லேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸை தனியாக ஐசோலேட் பண்ணி எடுக்கிறார். இஸ் ஐசோலேட்டிங் செப்பரேட்டிங் அ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் ஆஃப் த செல். அதுக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா நியூக்ளின் அப்படின்னு சொல்கிறாரு. சி இட் ஐசோலேட்டட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் அ செல் நியூக்ளியை விச் இஸ் கால்ட் ஆஸ் அ நியூக்ளின் அப்படிங்கிறாரு. அது என்ன மீன்ஸ் நியூக்ளின் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் த டிஎன்ஏ ப்ளஸ் த ப்ரோட்டீன். டிஎன்ஏவை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் பைண்ட் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்னு படிச்சிருப்போம். அந்த டிஎன்ஏவும் ப்ரோட்டீனும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வி கால் ஆஸ் அ நியூக்ளின் அப்படின்னு சொல்கிறேன் சரியா. இது நியூக்ளியஸில் இருந்து ஐசோலேட் பண்ண ஒரு சப்ஸ்டன்ஸ். லேட்டர் திஸ் இஸ் ரீநேம்ட் ஆஸ் அ நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளின் என்னன்னு ரீநேம் பண்ணிட்டாங்கம்மா, நியூக்ளிக் ஆசிட்னு பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ நியூக்ளிக் ஆசிட் இஸ் வாட், இட்ஸ் நத்திங் பட் அ டிஎன்ஏ சரியா. ஸோ
இப்போது இந்த நியூக்ளிக் ஆசிடுங்கிறத ரீநேம் பண்ணவர் யார் அப்படின்னா ஆல்ட்மன் in the year 1889. இதில் வந்துட்டு ஆல்ட்மன் தான் அதை ரீநேம் பண்ணார். now it is called as the DNA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 1920 எல்லாம் கன்க்ளூட் பண்ணி they cleared one thing, that means the chromosome is containing a DNA and the protein அப்படிங்கிற விஷயத்தை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ குரோமோசோமில் வந்து டிஎன்ஏ இருக்குது. the DNA is binds with the protein which is called as histone அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான் இதோட இன்ட்ரோ. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனில் ஆக்சுவல் கேரியர் யாருங்க இந்த இன்ஃபர்மேஷனை பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த டிஎன்ஏ எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே கொஷின் மார்க்காகவே இருந்துச்சு. இதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணப்போ பார்த்தோம் அப்படின்னா the one thing is came to known, it's a bacterial transformation னு சொல்லுவோம். இதுதான் first thing. The bacterial transformation is the first experiment which proves the DNA is a genetic material. அப்படி இந்த கிரிஃப்த்தோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து கேரி பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் புக்கில் இருக்காது. சும்மா கிரிஃப்த்தோடது வந்து சொல்லியிருப்பாங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இது நீ லாஸ்ட் இயரில் பார்த்த அப்படின்னா பாட்னியில் படிச்சிருப்பீங்க. கிரிஃப்த் அப்படிங்கிறவர் வந்துட்டு இஸ் அ சயின்டிஸ்ட், எஃப் கிரிஃப்த் அப்படின்னு சொல்லுவோம். 1928 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கேரி பண்ணார். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு டெமான்ஸ்ட்ரேட் த டிஎன்ஏ இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். இதை தனியாக உனக்கு 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ வந்து இந்த மாதிரி கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி அப்படியே பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரிஃப்த்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தேன் அப்படின்னா கிரிஃப்த் என்ன பண்ணார் அப்படின்னா he took one பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவை பார்த்தேன் அப்படின்னா டிப்ளோகோக்கஸ் நியூமோனியா அப்படின்னு சொல்லுவேன். மேமல்ஸில் நியூமோனியா அப்படிங்கிற நோயை உருவாக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் டிப்ளோகோக்கஸ் நியூமோனியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாக்டீரியாவில் வச்சு தான் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இருந்துச்சு. அப்போ அந்த பாக்டீரியாவில் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. ஸ்ட்ரெயின்னா தெரியும்ல, டிஃப்ரெண்ட் வெரைட்டி. த ஒன் இஸ் R strain, capital R. The another one is S strain. S is nothing but smooth, R is nothing but rough. Okay va? Rough strain, smooth strain அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம rough strain, அது நம்ம smooth strain அப்படின்னா இந்த smooth strain bacteria is having a coat. அதோட பாடியை சுற்றி பார்த்தா அப்படின்னா ஒரு கோட், ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்குது. மியூகோபாலிசாக்கரைட் கோட்னு சொல்லுவோம். என்ன கோட்மா? மியூகோபாலிசாக்கரைட் கோட். எதுக்கு மிஸ் இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த எஸ் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா நம்மளோட பாடிக்குள்ளே வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம பாடியில் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். பட் தட் ஆன்டிபாடியிலிருந்து அந்த ஆன்டிபாடிக்கிட்டேருந்து அந்த பாக்டீரியா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கோட் தான் அந்த பாலிசாக்கரைட் கோட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த எஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இட் இஸ் அ வைரலண்ட். வைரலண்ட்னா என்னம்மா? pathogenic. So S strain is virulent, R strain is non-virulent. That means S strain is pathogenic, R strain is non-pathogenic அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ இந்த S strainல என்ன இருக்குன்னு சொன்ன கோட் இருக்குது. என்ன கோட்டு? பாலிசாக்கரைட், மியூகோ பாலிசாக்கரைட் கோட். R strainல என்ன இல்லை அப்படின்னா பாலிசாக்கரைட் கோட் கிடையாது. அப்போ ஆர் ஸ்ட்ரெயின் என்ன கிடையாது, ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அ பேத்தஜெனிக். அப்போ ஒரு பாடிக்குள்ளே அது என்டர் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக ஆன்டிபாடிஸ் அதை என்ன பண்ணிடும்? டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதோட எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே கவனிமா. இதோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தா அப்படின்னா இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு 4 டைப்பாக பிரிச்சிருக்கோம். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எலியில் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா எஸ் ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த எஸ் ட்ரெயினை என்ன பண்ணியிருக்காரு? மைஸ்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி மைஸில் இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது மைஸ் என்ன ஆயிடுச்சு? டெட். பட் மைஸ் இஸ் டெட். மைஸ் ஆக்சுவலி மேமல். அப்போ அந்த எஸ் ட்ரெயின் அப்படிங்கிறது இட் இஸ் அ வைரலண்ட். வைரலண்ட்டுங்கிறது என்னது? பேத்தஜன், டிசீஸ் காஸ், நியூமோனியாவை காஸ் பண்ணக்கூடியது. அப்போ அந்த எஸ் ட்ரெயினை அந்த மைஸுக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ண உடனே இந்த மைஸ் என்ன ஆயிடுச்சு? இறந்துருச்சு. ஏன் இறந்துருச்சு அப்படின்னா இட் அஃபெக்டட் பை நியூமோனியா. ரெண்டாவது பார்த்தோம்னா ஆர் ஸ்ட்ரெயின். ஆர் ஸ்ட்ரெயின் என்ன கிடையாது? இட் இஸ் நாட் அ பேத்தஜெனிக். இட் இஸ் நாட் அ பேத்தஜெனிக். அப்போ இந்த ஆர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன்ஜெக்டட் இன்டு அனதர் மைஸ். இது ஒரு மைஸை இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த மைஸ் என்ன ஆகுதுமா? சர்வைவ் ஆகுது. இந்த மைஸ் என்ன ஆகுது? சர்வைவ் ஆகுது. ஏன் இது சர்வைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா already I told you that R strain is
நான் வைரலண்ட், இட் டஸ் நாட் காஸ் அ நியூமோனியான்னு பார்த்தோம். அடுத்து தேர்ட் இங்கே கொஞ்சம் பாரு, ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின். என்னது? ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின். அந்த எஸ்ட்ரெயின் என்ன பண்ணிடுறாங்க, ஹீட் மூலமாக கில் பண்ணிடுறாங்க. அப்படி ஹீட் மூலமாக கில் பண்ண அந்த எஸ்ட்ரெயினை இன்னொரு மைஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மைஸ் சர்வைவ் ஆகுது அப்படிங்கிறோம். ஏன்னா அந்த ஹீட் அப்ளை பண்ணி அந்த மைஸை என்ன அந்த எஸ்ட்ரெயின் என்ன பண்ணிட்டாங்க, கில் பண்ணிட்டாங்க. ஆனால் நாலாவது இங்கே கொஞ்சம் கவனிமா, நாலாவது பார்த்தோன்னா எஸ்ட்ரெயினுங்கிறது ஹீட் கில்டு. எஸ்ட்ரெயினுங்கிறது என்னது? ஹீட் கில்டு. ஆர் ஸ்ட்ரெயினுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைவ். ஸோ இது ஃபஸ்ட்டில் எஸ்ட்ரெயின் சொன்னேன், செகண்டில் ஆர் ஸ்ட்ரெயின் சொன்னேன், தேர்டில் ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின் சொன்னேன். எஸ்ட்ரெயினில் மைஸ் இறந்துச்சு, ஆர் ஸ்ட்ரெயினில் மைஸ் இறக்கலை. ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்ண உடனே மைஸு இறக்கலை, சர்வைவ் ஆச்சு. ஆனால் நாலாவது பாரு, எஸ்ட்ரெயின் ஹீட் கில்டாக இருக்குது, ஆர் ஸ்ட்ரெயின் லைவாக இருக்குது. ஆர் ஸ்ட்ரெயின் என்னவாக இருக்குது? லைவாக இருக்குது. ஸோ இந்த எஸ்ட்ரெயினையும் ஹீட் மூலமாக கில் பண்ண எஸ்ட்ரெயினையும் லைவாக இருக்கக்கூடிய ஆர் ஸ்ட்ரெயினையும் ஒன்றா ஒரு மைஸுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அந்த மைஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா இறந்துடுது. அது எப்படி மிஸ் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, இந்த ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின் அதில் தன்னோட பர்டிகுலர் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு ஆர் ஸ்ட்ரெயின். அப்போ அந்த ஆர் ஸ்ட்ரெயின் என்னவா மாறிடுச்சு? இட் பிகம் வைரலண்ட். அப்போ ஆர் ஸ்ட்ரெயின் பேத்தஜெனிக்காக மாறி மைஸை என்ன பண்ணிடுச்சுமா? கில் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறோம். இது உனக்கு ஒரு பிக்சர் மூலமாக காட்டுறேன். ஸோ இந்த பிக்சர் தான் பார்த்தா அப்படின்னா கிரிஃப்த்தோட எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறோம். இதில் பாருமா, இந்த லைவ் ஸ்ட்ரெயின், லைவ் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு எஸ்ட்ரெயின் வைரலண்ட், இது ஒரு மைஸில் போட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் மைஸ் இஸ் பிகம் டெட். அடுத்து ஆர் ஸ்ட்ரெயின் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, மவுஸ் என்ன ஆகுது? இட் இஸ் கெட்டிங் சர்வை. ஆனால் இந்த எஸ்ட்ரெயின் இந்த ஹீட் மூலமாக கில் பண்ணுறாங்க, பண்ணி ஒரு மைஸில் இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அது என்ன ஆகலை? ஏன்னா அந்த எஸ்ட்ரெயினே வந்து கில்டு ஒன்னா, அதனால் இட் டஸ் நாட் ஒர்க் இன் த மவுஸ். அந்த மவுஸ் என்ன ஆகுது? சர்வைவ் ஆகுது. ஆனால் இந்த இதில் பார்த்தா அப்படின்னா எஸ்ட்ரெயின் வந்து டெட்டு தான், ஆனால் ஆர் ஸ்ட்ரெயின் என்னவா இருக்குது? லைவாக இருக்குது. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த எஸ்ட்ரெயினோட ப்ராப்பர்ட்டி எங்கே போயிடுது? ஆர் ஸ்ட்ரெயினுக்கு போயிடுது. அப்போது அந்த மவுஸில் அது இன்ஜெக்ட் பண்ணும்போது த மவுஸ் இஸ் பிகமிங் டெட். இதுதான் கிரிஃப்த்தோட எக்ஸ்பெரிமெண்ட். புரிஞ்சிச்சு இல்லையா? சரி, நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் போகலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரிஃப்த்தோட இது இவ்வளோ தான், கம்ப்ளீட் ஆயாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ bacterial transformation na first tool, the first experiment which explains the DNA is the genetic material னு சொன்னோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரிஃப்த்தோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சு. இப்போ ஒரு ஆர் ஸ்ட்ரெயின் வந்து எஸ்ட்ரெயினோட ப்ராப்பர்ட்டி கெயின் பண்ணி வயலண்ட்டாக மாறிடுச்சு. ஆனால் ஹவு தட் பர்டிகுலர் திங் இஸ் ஹேப்பன், ஹவு இட் கெட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் அப்படிங்கிற விஷயத்த யார் சொல்லலை? கிரிஃப்த் வந்து சொல்லலை. அப்போது அந்த விஷயம் எப்படி போச்சுங்கிறதையும் சொல்லலை, அந்த பர்டிகுலர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட கெமிக்கல் நேச்சரையும் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதனால் உருவான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். 1944 கிரிஃப்த் எப்போ பண்ணாரு? 1928. அது புக்கில் இருக்காது, நோட் பண்ணிக்கோ. இது பார்த்தா அப்படின்னா 1944 3 சயின்டிஸ்ட் வந்தாங்க. ஏவரி அட்டால் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு? ஏவரி அட்டால். சி ஆஸ்வால்ட் ஏவரி, காலின் மெக்லியோட், மேக்லின் மெக்கார்த்தி அப்படிங்கிற இந்த 3. எட்டால் அப்படின்னாலே அந்த பர்டிகுலர் அந்த க்ளூ சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஏவரி எட்டால் டீம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா தே ஃபவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லிட்டாங்க, அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது வந்து தேவர் ரிவீல்டு. தே ரிவீல்டு த கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட் த்ரூ த இன்வைட்ரோ சிஸ்டம். ஸோ வாட் இஸ் இன்வைட்ரோ? நம்ம ஐவிஎஃப்ல படித்தோம்ல, இன்வைட்ரோனா அவுட் சைட்னு சொன்னோம் இல்லையா? அப்போது வெளியே வச்சு பார்த்தா அப்படின்னா ஒரு பாடிக்கு வெளியே வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து செஞ்சாங்க. மைஸோட பாடிக்குள்ளே இல்லாமல் அதுக்கு வெளியே வச்சு லெபார்ட்ரியில் வந்து தி டன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் த டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ப்ரோட்டீனும் கிடையாது, ஆர்என்ஏவும் கிடையாது, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் கிட். இப்போ இது பார்த்தோன்னா ஒரு அவுட்லைன், இது வந்து உனக்கு ஈஸியாக புரியறதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையே ஒரு அவுட்லைன் மேப் மாதிரி, மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீ பார்த்துக்கோ, சரியா? இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயினை வந்து, அதாவது ஸ்மூத் ஸ்ட்ரெயின் பாக்டீரியாவை வந்து கில் பண்ணிட்டாங்க. எப்படி கில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் அப்ளை பண்ணி கில் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஹீட் கில்டு வயலண்ட் ஸ்ட்ரெயின் செல்லை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிட்டாங்க.
இந்த டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு அந்த எஸ்ட்ரெயின் பாக்டீரியாவை கில் பண்ணியாச்சு. கில் பண்ண உடனே அதோட மற்ற கான்ஸ்டியூவன்ட் சப்ஸ்டன்சஸ் தான் இருக்கும் இல்லையா, அதை தான் இந்த டெஸ்ட் டியூப்பில் எடுத்திருக்கோம். அப்போது அந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூண்டான லிப்பிட்ஸு, கார்போஹைட்ரேட், சுகர் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ லிப்பிடு கார்போஹைட்ரேட் போனோன்னா இதில் என்ன இருக்குன்னா டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். ஓகேவா? அப்போது தட் பர்டிகுலர் எஸ்ட்ரெயின் இஸ் ஹோமோஜினைஸ் அண்ட் ஃபில்டர்ட். இங்கே ஹோமோஜினைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய எஸ்ட்ரெயின் செல்ஸை வந்து எடுத்து ஃபில்ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவைட் டு 3 3ஆக பிரிச்சுட்டாங்க. சரியா? ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, 3ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் அந்த எஸ் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன அப்படின்னா இந்த 3லையுமே தே ஆடிங் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். என்ன என்சைம் ஆட் பண்ணுறாங்க? டைஜஸ்டிவ் என்சைம். நாங்கள் எழுதியிருக்கோம் பாரு, புரோட்டியேசஸ், ஆர்என்ஏசஸ், டிஎன்ஏசஸ். இந்த செஸ் முடியுது என்சைம்னு தான் சொல்லுவோம். அப்போ புரோட்டியேசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா என்சைம் விச் கில் த ப்ரோட்டீன். என்சைம் விச் டைஜஸ்ட் த ப்ரோட்டீன் இஸ் கால்ட் புரோட்டியேசஸ். RNases என்ன அப்படின்னா the enzyme which digests the RNA is called RNases. அப்போ DNases என்ன? the enzyme which digests the DNA is called DNases. அப்போ இந்த 3 விதமான டெஸ்ட் டியூப்ல ஆட் பண்ணிடும். இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த காம்பனன்ட் ஆஃப் எஸ் செல்ஸ் கூட புரோட்டியேசஸ், RNases, DNases was added. ஆட் பண்ணியாச்சு. பண்ண இந்த 3லையுமே பார்த்தா அப்படின்னா this biomolecule is tested for the transformation of R strain cell. இதில் ஏதாவது ஆர் ஸ்ட்ரெயின் செல்லில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ அதை பார்க்கணும் அப்படின்னா இதில் என்ன ஆட் பண்ணும்? ஆர் ஸ்ட்ரெயினை வந்து ஆட் பண்ணும். ஆர் ஸ்ட்ரெயின் செல்ஸ் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். இந்த புரோட்டியேஸ், ஆர்என்ஏஸ், டிஎன்ஏஸை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் என்ன செல்ஸை ஆட் பண்ணுவாங்க? அந்த மாதிரி கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எதை ஆட் பண்ணுறாங்க? ஆர் செல்ஸை ஆட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஆர் செல்ஸ் வந்து ஆட் ஆகிடுது. ஆட் ஆன உடனே ஆர் செல்ஸில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுவாங்க. ஈஸி கான்செப்ட் தான், புரிஞ்சுக்கோ. இப்போ இதில் ப்ரோட்டீன் இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது. ஆனால் நான் என்ன என்சைம் ஆட் பண்ணியிருக்கேன்? ப்ரோட்டீனேஸ் என்சைம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ எது டைஜஸ்ட், எது பிரேக் டவுன் ஆகும், எது லைசஸ் ஆகும்? ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகிடும். அப்போ என்ன மிச்சம் இருக்கும்? இதில் டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும். இதில் ஆர்என்ஏஸை ஆட் பண்ணியிருக்கோம். எது டைஜஸ்ட் ஆகிடும்? ஆர்என்ஏ டைஜஸ்ட் ஆகிடும். அப்போ என்ன மிச்சம் இருக்கும்? டிஎன்ஏ இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். அப்போ இந்த ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? டிஎன்ஏ இருக்குது. இதில் டிஎன்ஏஸை ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ எது டைஜஸ்ட் ஆகும்? டிஎன்ஏ அழிஞ்சிடும், டிஎன்ஏ டைஜஸ்ட் ஆகிடும். அப்போ அதில் மிச்சம் என்ன இருக்கும்? ப்ரோட்டீன், ஆர்என்ஏ. என்ன இல்லை? டிஎன்ஏ இல்லை. சரி, இப்போ இந்த 3லையும் ஆர் செல்ஸை ஆட் பண்ணியாச்சு. ஆர் செல்ஸை ஆட் பண்ணோன்னே அந்த கல்ச்சரில், ரிசல்ட்டிங் கல்ச்சரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் ஸ்ட்ரெயினும் இருக்குது, எஸ் ஸ்ட்ரெயினும் இருக்குது. தட் மீன்ஸ் எஸ் ஸ்ட்ரெயினோட கேரக்டர் வந்து ஆர் ஸ்ட்ரெயினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நடுவில் 8 மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் இந்த டிஎன்ஏ. இது சுற்றி இருக்கிறது ப்ரோட்டீன். சரியா? அப்போது இதில் பார்த்த அப்படின்னா ஸ்ட்ரெயினுமே இருக்குது. இந்த ஆர்என்ஏஸஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் என்ன இருக்குது? ஆர் ஸ்ட்ரெயினும் இருக்குது, எஸ் ஸ்ட்ரெயினும் இருக்குது. ஸோ ரிசல்ட்டிங் கல்ச்சர்ஸ் having both the properties of R as well as S strain அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் டிஎன்ஏஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட் டஸ் நாட் ஹாவ் எஸ் ஸ்ட்ரெயின். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா அந்த எஸ் ஸ்ட்ரெயினோட டிஎன்ஏ என்ன ஆயிடுச்சு? டைஜஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இட் ஹேஸ் ஒன்லி ஆர். ஸோ எஸ் செல்ஸ் டஸ் நாட் அக்கர் இன் திஸ். அப்போ ப்ரோட்டேஸ் ஆட் பண்ண சாம்பிளையும் ஆர்என்ஏஸ் ஆட் பண்ண சாம்பிளையும் என்ன நடந்திருக்கு? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அப்போ இந்த டிஎன்ஏஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் லாஸ் த எபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இட் லாஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எபிலிட்டி. அந்த 8 மாதிரி போட்டது இல்லை பார்த்தியா, ப்ரோட்டீன் மட்டும் தான் என்ன இருக்குது? ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போது இது மூலமாக என்ன சொல்கிறோம்? எதில் டிஎன்ஏ இருக்கோ அதில் எஸ் ஸ்ட்ரெயினோட கேரக்டர் ஆர் ஸ்ட்ரெயினுக்கு போயிருக்கு. எதில் டிஎன்ஏ இல்லையோ அதில் எஸ் ஸ்ட்ரெயினோட கேரக்டர் ஆர் ஸ்ட்ரெயினுக்கு போகலை. அப்போ எது தான் ஆக்சுவல் கேரியர்? DNA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ DNA is the actual carrier of the genetic information. ஸோ DNA is the genetic material இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்த அப்படின்னா இதில் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா a property of one strain is transformed to another strain. ஓகேவா? இப்போ ஆர் ஸ்ட்ரெயினோ இல்லை எஸ் ஸ்ட்ரெயினோ இருக்குது. நம்ம எஸ் ஸ்ட்ரெயினே எடுத்துக்கலாம். எஸ் ஸ்ட்ரெயினோட ஏதோ ஒரு கேரக்டர் ஆர் ஸ்ட்ரெயினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா தட் பர்டிகுலர் திங் இஸ் கால்ட் அஸ் வாட்?
டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சு இல்லையா? இதுதான் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட 5.2 முடிஞ்சிடுச்சு. அடுத்து 5.3 பார்த்தோன்னா டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லி ஹெர்சி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு மிஸ் இதிலேயே ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஆக்சுவலாக இந்த எவரியட்டால் டீம், ஏவரியட்டால், கிரிஃப்த், இவன் எல்லாமே டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொன்னாலுமே ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணிக்கல அப்படின்னா அதை வந்து பண்ணிக்கல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று ப்ரோட்டீனா இல்லை ஆர்என்ஏவோ இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை டிஎன்ஏ தான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுதான் ஹெர்சி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஹெர்சி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் யூஸ் த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் அப்படிம்போம். அதை டீட்டெயிலாக நமக்கு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்பாங்க. இந்த லெசன் பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீ கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா இட் இஸ் சிம்பிள். இது ரொம்ப முக்கியமான லெசனும் கூட. இதுலேருந்து 2 5 மார்க் கேட்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான லெசனாக வந்து மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நல்லா கவனி, வீடியோஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, நோட் டவுன் பண்ணி வை. ஏதாவது டவுன்ஸ்னால் யூ கேன் பிங் மீ. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ see you in the next video with an interesting story. Thank you, ma.